ராகா, ரஞ்சனி காயத்ரி, ராஜாவோட இணைந்தது எப்படி? அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் வந்து பாடுவீங்களா, ஒரு ஃபிலிம் சாங் இருக்குது, அவங்க 2-3 வாட்டி பண்ணுவீங்களா. அவர் ரொம்ப ஒரு இன்னோசென்ட் சோல், மியூசிக்கல் சோல், இப்படி துல்லியமாக கொடுக்கணும். கண்ணே கலிமானே அப்படின்னு பாட முடியாது. கண்ணே கலிமானே. வித்யாசாகர் மீட் பண்ணேன், அங்கே இதான் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு ப்ளே பண்ணார். அப்போ நான் பாடின ஒரு ஆலாப். ஸ்ட்ரோக் வந்து ஒரு பேஷண்ட் இருந்தா, அப்படியே இருக்காங்க பெட்ல, அந்த பாட்டு போயிட்டு இருக்கான் டிவியில. இந்த பாட்டுன்னா இதுதான்டா பாட்டு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருதான். யாருன்னா பதனி சரி கரி கரி நீரா பதனி நீரி. இது வந்து சிமேந்திர மதிவம். ரீ பா, நான் பா ரிய பாவா மாத்திரேன். பாத பகரி சரி ககா பா பத. கிளாஸுக்கு சேரணும் அப்படின்னு ஆசை அவங்களுக்கு இருக்கும்போது எங்களை சந்திப்பாங்க இல்லையா, இது எப்பவானும் அபூர்வமா நீ லக்கியா இருந்தானாக்க இது வந்து பரிமளிக்கும். உன் கையில வந்து மறக்கவே முடியாத சம்பவங்கள் இல்லை கான்சர்ட்ல நடந்த விஷயங்கள். டெத் இஸ் நாக்கிங்ல தெரியும் அந்த ஆத்மாக்கு. அவருக்கு அந்த ஒரு டிசைர், ஐயோ இப்போ போயிட்டா ரஞ்சனி காயத்ரி பாட்டு கேட்கணுமே அப்படின்னு கேட்க முடியாதேங்கிற ஒரு அந்த ஒரு ஆசை. உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. நம்ம பேசின்னு இருக்கும் போதே நீங்கள் வந்து அம்புஜம் கிருஷ்ணாவுடைய காம்போசிஷன் ஒன்று சொன்னீங்க. மல்டி லாங்குவேஜில் வந்து வர்ற காம்போசிஷன். ஆரம்பிக்கும் போது ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அப்புறம் தமிழ், அங்கேருந்து தெலுங்குக்கு போகிறது. அம்புஜம் கிருஷ்ணாவுக்குன்னே சொல்லி ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கான்சர்ட் இப்போ நடக்கிறது. அந்த மாதிரி ஹரிகேஷ் நல்லூர் அவர்களுக்கும் வந்து ஒரு கான்சர்ட் நடக்குது. ஹரிகேஷ் நல்லூர் காம்போசிஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது? நீங்கள் பாடியிருக்கீங்களா நிறையா அந்த கச்சேரிகளில்? நிறைய பாடியிருக்கோம். நிறைய யுனிக் ராகத்தில் போட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவரோட மாத்தே மலைய துவஜ தான் ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். எல்லாம் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் சாங்ஸ். சுதாமயி, சாரசமுகி, சோ மெனி பாப்புலர் சாங்ஸ். நாங்க பாடுறதுல வந்து சரவண பவா சமயம் இதுதா, இது ரொம்ப பாப்புலர் சாங் இன் அவர் ரெப்பர்ட்டுவார். நிறைய பாடுவோம். அதே மாதிரி கர்ணரஞ்சனியில் வாஞ்சு தோணுனா, இந்த மாதிரி ஐ திங்க் ரொம்ப கர்ணரஞ்சனின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ராகம் இல்லை? ரொம்ப ரொம்ப ஒரு வேற ஒரு இடத்துக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து ரொம்ப ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு ராகம். ரொம்ப கம்மியான காம்போசிஷன்ஸோ அந்த ராகத்தில். ஆமாம், கரெக்ட். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 காம்போசிஷன்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். இதுதான் அவர் தான் இதை காயின் பண்ணியிருக்காரு, இந்த கர்ணரஞ்சனிங்கிற ராகத்தில். அதனால இது ரொம்ப ஃபேர்லி ரீசெண்ட் ராகா. ஸோ அதுக்கப்புறமா வந்த சக்சஸிவ் கம்போசர்ஸ் தான் இதில் இயற்றிருக்கிற வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், முன்னாடி இல்லையே. ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சிவரஞ்சனி அண்ட் சாளக பைரவி. சாளக பைரவிங்கிறது இன்னொரு ஓல்டர் ராகா. ஸோ சரி ம பத சா சானித பமகரி சா, இது ஸ்ட்ரெயிட் அப் அண்ட் அவுட் ஆஃப் சம்பூர்ணம் சாளக பைரவி. சரி க ம க பத சா சானித பமகரி சா. ஸோ இது கர்ணரஞ்சனி. ஸோ ஒரு சிவரஞ்சனியோட ஒரு ஜனரஞ்சகமான ஒரு குவாலிட்டியும் இதில் இருக்கு. இதில் ஏதாவது திரைப்பட பாடல்கள் இருக்கா? எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் கேட்டதில்லை. பட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெமரி வருது நீங்கள் திரைப்பட ஃபிலிம் பற்றி பேசுகிறத. நான் ஒரு தினம் வித்யாசாகர் மீட் பண்ணேன் ரொம்ப வருஷம் முன்னாடி. அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு பாட்டு பாடணும்னு சொன்னார். இது வந்து when I was very young. அப்போது எனக்கு somehow I didn't end up singing that song because I didn't நான் தான் இல்லை எனக்கு இது சூட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கேள், நீங்கள் ஒரு கர்ணரஞ்சனியில் ஒரு ஆலாப்னா பாடுங்க, இதான் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு ப்ளே பண்ணார். ஒரு வெரி இவோகேட்டிவ் சீன். நீங்கள் கர்ணரஞ்சனை பாடுங்கோ, அப்போ நான் பாடின ஒரு ஆலாப். அப்படி ஏதோ நான் பாடினேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஐ சாங். பட் அப்போது அவர் கர்ணரஞ்சனியில் பாடுங்கோங்கிறதுனா தான் எனக்கு தோணித்தோ, கர்ணரஞ்சனி வந்து அந்த நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இட்ஸ் நாட் சச் இட்ஸ் அன் அன்யூஷுவல் ராகா. பட் ஒரு ஃபிலிம் கம்போசருக்கு அது ஒரு இவோகேட்டிவ் ராகா. இட் கனெக்ட்ஸ் வித் த மூட் அண்ட் வித் த பாப்புலர் மீடியம் லைக் ஃபிலிம்னு அப்போது எனக்கு ஐ ரியலைஸ்ட் இட்.
ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சினிமான்னு ஆரம்பித்த உடனே நீங்கள் வித்யாசாகர்கிட்ட போனது, பட் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த சினிமாவுக்கு நான் பின்னாடி வரேன். பட் டெக்னிக்கலாக நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் பண்ணியிருக்க சில விஷயங்களை நீங்கள் சொல்லுங்களேன். லைக் கிரகபேதங்கள் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரியான இடங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய இன்டர்னல் ஹாப்பினஸ் அதில் என்ன இருக்குது? உள்ள ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஓடும்ல, அது என்னவா இருந்திருக்கு? என்ன ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும்? கிரகபேதம்ங்கிறது ரொம்ப இட் இஸ் சீன் அஸ் அ வெரி டெக்னிக்கல், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு கஷ்டமான ஆஸ்பெக்ட் ஆஃப் மியூசிக்னு எல்லாரும் பார்க்குறா. அப்படி பாடினாலும் ஒரு ஆலாப்பனைலாம் மின்னலாட்டமாக வந்து போயிடும். ஒரு ஹார்ட்லி 30 seconds 1 minute இருந்துட்டு பின்ன அது போயிடும். பட் இது வந்து நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் பாடினேன் ஆலாப்பனையில், லிட்டில் கிரகபேதம்ஸ். பட் ஐ திங்க் நான் என்றைக்குமே அதை இவா பாடியிருக்கா அதனால நான் அது பாடுறேன்னு இமிட்டேஷன் நான் பண்ணது கிடையாது. நானாக அந்த ராகம் பாடுறத ஹே இது வருதே அப்படின்னு நான் even if I have done இந்த கிரகபேதம்ங்கிறது ராகத்துக்குள்ள ஒரு ராகம். அது என்னன்னு சொல்லிவிடணும்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் காமிக்கிறேன் கிரகபேதம்னா எப்படின்னு. இப்போ சிம்மேந்திர மத்தியமம்னு ஒரு ராகம் இருக்கு. சரி கம பத நிசா சானி ராப மகரிசா பதனி சரி கரி கரி நீரா பதனி நீரி. இது வந்து சிம்மேந்திர மதிமம். ரீ பா, நான் பா ரீய பாவா மாத்துறேன். பாத பகரே சரி ககா பா பதனி நீரி. நான் பாடுற டியூன் ஒண்ணுதான். ஆனா அது எந்த ராகம், சா எங்க இருக்கு பொருந்து உங்களுக்கு ராகம் மாறும். பத நீரி சிம்மேந்திர மதிமம். சரி கா பத பரேகா கரி சனி சனி த ப மா ப ம கரி பவுளி வருது. ஸோ இது வந்து தெரிஞ்ச வாழ்க்கை தான். ஓ ராகம் மாறுறது, இந்த ராகம் மாறுறது, ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறதுக்கு கிரகபேதம் பண்ணுவா. ஸோ இந்த பயணம் நானாக பாடி டிஸ்கவர் பண்ணி ஒரு ஜேர்னி. அதுக்கப்புறமா சில ராகம் வந்து எக்ஸாக்ட் சேமாக இருக்கும். ஒரு ஆபோகி வளர்ச்சி, ஜோக் பிருந்தாவனி. ஆபோகி வளர்ச்சியை வந்து சேமாக தான் இருக்குன்றீங்க இல்லையா? அது எங்கே எப்படி மாறுறதுன்றதை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுக்கலாம். இதான் ஆடியன்ஸ்க்கு ஒரு கச்சேரியில் வந்து கேட்கும்போது நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சு கேட்பா. நான் இப்போ பெரும்பாலும் இது பெரிய வியூவர்ஸ் இருக்கிறதுனால சில பேருக்கு எல்லாம் தெரிஞ்சு கேட்பா, சில பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் வந்து கேட்பா. கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்க முடியாத வாய்ப்போடைய கூட நமக்கு ஒன்றும் புரியலை, சரி இன்னும் கொஞ்ச நாள் வந்தால் கூட புரியும் போட்டிருக்குன்னு. ஒரு சிங்கரோடைய கடைசி இன்டென்ஷன் வந்து அந்த தாகத்தோடு வர கடைசி ரசிகனுக்கும் கூட அதை புரிய வச்சிடணும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் புரிஞ்சுக்குவான், தானாக புரிஞ்சுக்குவான் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதனால் கேட்டேன் அதை. அப்சல்யூட்லி. நான் கச்சேரியில் கூட நான் பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் பாடுவேன். சரி க மத சா சரமகரி சா ஆபோகி பதனி சக பா பத சனி த பா வளர்ச்சி. ஸோ சரி கம பதனி சரி க மத தனி சக மத சரி கரி க சரி கரி த ஆபோகி நீத நீத பத பசா நீத வளர்ச்சி. நீதப நீதபக கரி ச கரி சத நீ சத நீ சதம தபக தபக ச கச நித நி ச ரி கம தனி சா. ஸோ அதனால தான் நான் சேமாவும் இருக்கு, நான் வித்தியாசமும் இருக்கு. ஆனால் நீங்கள் ஆலாப்பனையாக பாடினா இது தெரியாது. உங்களுக்கு சா எங்கே இருக்குது உங்கள் மைண்டில் பொறுத்து இருக்கு ராகம். ஸோ இதை ஸ்வரமாக சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் ஸ்வரத்தில் ஒரு நியூ கான்செப்ட் கால்டு ஸ்வரதுரி. ஒரே சமயத்தில் 2 ராகம், சிலப்போ 3 ராகம் 4 ராகமும் ஒரே சமயத்தில் பாடுவேன். சா மாற்றிகிட்டே இருப்பேன். ஸோ அதை வச்சுட்டு நான் பாடியிருக்கேன். ஸோ தட் இஸ் மை கான்செப்ட் விச் ஐ ப்ரெசென்ட் இன் ஒரு ராகம் தானம் பல்வியில் ஒரு ராகமாலிக்கையில் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்வரதுரி பேஸ் பண்ணி. பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கான்செப்டை எப்படி ஆடியன்ஸில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு கேள்வி இருந்தது. பட் நான் எப்போ அதை என்ஜாய் பண்ணி பாடினேனோ, அது ஒரு அட்வென்ச்சராக பாடுறத பீப்புள் கெட் தட். இப்போ நீங்கள் இதை ஸ்வரமாக பாடுறீங்க, ஆலாபனையாக பாடுறீங்க, இந்த ஸ்வரபேத் இதை ஒரு ஒரு சாகித்யமாக இதை பாடி காட்ட முடியுமா உங்களால்? உங்களுக்கு ஸ்வரம் வந்தாதான் உங்களுக்கு புரியும். சாகித்யமோ ஆலாப்பனையோ வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்வரம் தெரியாதனால உங்களுக்கு எல்லாம் ஒன்றா தான் கேட்கும். ஒரே மாதிரி ஸ்வரம் என்ன, ஸ்வரத்தில் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதான் ஸ்வரதுரி மோஸ்ட்லி. கிரகபேதங்கிறது
பாட்டுல ஒரு அளவுக்கு கொண்டு வரலாம், ஆலாப்பனையில கொண்டு வரலாம். ஸ்வரத்வரி இஸ் நாட் த சேம் ஆஸ் கிரகபேதம் இன் ஆலாப்பனா. அது வேற கான்செப்ட். அதனால அந்த ஸ்வரத்துல தான் உங்களுக்கு கிளியரா தெரியும் நான் என்ன பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இந்த இன்டர்வியூவில் என்னன்னாக்க, ரொம்ப ஹைப்பர் டெக்னிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக நம்ம அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம இருக்கோன்றது. தட் வே ஐ எம் என்ஜாயிங் திஸ் இன்டர்வியூ வித் யூ. நம்ம சங்கீதத்தையும் சினிமா சங்கீதத்துக்கு பின்னாடி போகலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஐ ரிமெம்பர் தட் பாட்டு. ராகா, ரஞ்சனி காயத்ரி, ராஜாவோடு இணைந்தது எப்படி? முதல்ல அவர் ஆஃபீஸ்லேருந்து ஆக்சுவலி எனக்கு அறிமுகமானது அவரோட இந்த கோவிட் டைத்தில் தான். அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறது, நீங்கள் பாடுவீங்களா, ஒரு ஃபில்ம் சாங் இருக்குது. ஏன்னா நாங்கள் அது வரைக்கும் ரொம்ப பிரபலமாக சேர்ந்து எங்கேயுமே சினிமாவில் பாடினதில்லை. அஃப்கோர்ஸ் நாங்கள் ராஜா சாரோட பாட்டு மேலே ரொம்ப பிரியம் ஃபேனு. அதனால் சொல்லுங்க சார், ஐ மீன் கண்டிப்பாக பாடுறோம்னு சொன்னோம். இல்லை நீங்கள் பாடுவீங்கன்னா அவங்க சார் உங்களுக்காக ஒரு கம்போஸ் பண்ண போகிறாங்க உங்கள் ஸ்டைலை வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. பண்ணுறோன்னு சொன்னோம். அவங்க 2-3 வாட்டி பண்ணுவீங்களா ரொம்ப டவுட்டாக மீட் பண்ணி அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவர் ரொம்ப ஒரு இன்னோசென்ட் சோல், மியூசிக்கல் சோல். அவர்கிட்ட போனால் உட்காருங்க, நிறைய பேசுவோம் மியூசிக் பற்றி, ராகத்தை பற்றி, ஸ்வரங்களை பற்றி, பாசிபிலிட்டிஸ், ட்ரீம்ஸ், எப்படிலாம் பண்ணலாம், எப்படி நான் கம்போஸ் பண்ணேன், கதை சொல்லுவார். அதில் ஒரு ஐடியா வரும், அதை பாடி காமிங்க, நீங்கள் அந்த யூடியூப்பில் உங்களோட அந்த பாட்டு கேட்டேன், இந்த பாருங்கள் எப்படி நான் போட்டிருக்கேன் இது. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் தென் அவர் தென் வி பிகேம் ரொம்ப அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸில் அவர் ஒரு குழந்தையாகவே மாறிடுவார். இல்லை, அப்சல்யூட்லி வண்டர். இஸ் லைக் ஐ எம் அ சைல்டு in this garden of music மாதிரி தான் அவரோட ஆட்டிடியூட். அவர் ஐ திங்க் இஸ் ஃபார் எவர் யங். ஸோ பேசுறத ஐ திங்க் வி பிகேம் ரொம்ப ஒரு கான்வர்சேஷன்ஸில் 80th பர்த்டே அந்த டைத்தில் நீங்கள் ஒரு கச்சேரி பாடுங்கன்னு தான் கூப்பிட்டா. இட் வாஸ் நாட் மென்ட் டு பி இப்போ ராஜா பைராக ஒரு ஃபார்மேட்லாம் இல்லை. அவருக்கு அப்படி என்ன பாடுறதுன்னு கேட்டோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நகமாமோ பிடிக்கும், நீங்கள் பாடுங்க, நீங்கள் பண்டரிச்சே பூத்து மோட்டை பாடுவீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பாடுங்க. ஸோ அப்படி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் நானும் ரஞ்சனியும் பேசுறது, காயத்ரி தான் அவ நினைச்சா அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணும். நம்ம அவ்வளோ பாட்டு ரசிச்சிருக்கோம். நம்ம ஆசையாக அதை அவங்க காலேஜ் படிக்கும்போது ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் வயலின் வாசிச்சிருக்காங்க. இந்த ராஜா சார் பாட்டுக்கு இந்த காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாம் அவருடைய ஸ்ட்ரிங் செக்ஷன் இஸ் சம்திங் அன்பிலீவபிள் அண்ட் அமேசிங். ஸோ அதெல்லாம் வயலில் வாசிக்கிறது தான் தெரிஞ்சுதோ, ஒவ்வா இவ்வளோ விஷயம் இருக்கா. அஃப்கோர்ஸ் அதில் ஸ்ட்ரிங்ஸ்லாம் என்ன ஒரு 150 மெம்பர்ஸ் 100 மெம்பர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா நான் ஒரு வயலினை வச்சுட்டு ஓரளவுக்கு தான் நான் ரெப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு அந்த ஒரு இன்டிமேட் லுக், ஒரு க்ளோஸ் பார்வை அவரோட மியூசிக் எப்படிலாம் பண்ணிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாமே ராஜா சாரோட பாட்டோட தொகுத்து நம்ம கிளாசிக்கல் மியூசிக் பண்ண முடியுமா? அதாவது கர்நாடக சங்கீதம், கர்நாடக சங்கீத கச்சேரி, ஆனா த்ரூ ராஜா சார்ஸ் மியூசிக் அப்படி அதை கொடுக்க முடியுமா? கர்நாடிக் மியூசிக் த்ரூ ராஜா சார்ஸ் காம்போசிஷன்ஸ். எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அவரோட கிளாசிக்கலா இருக்கிற காம்போசிஷன்ஸ்க்கு சும்மா ராகம் ஸ்வரம் பாடினா தட்ஸ் நாட் இட். அதுக்கு மேல ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து அந்த கான்சர்ட்டில் பாடும்போது கூட நீங்கள் சொன்னீங்க, கவுளையை பற்றி சொன்னீங்க. கவுளையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு காம்போசிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் அதில் பேசும்போது அந்த கான்சர்ட்டுக்கு நடுவில் பல ராகங்கள் போட்டிருக்காரு. லலிதால போட்டிருக்காரு. இதழில் கதை எழுதும் நேரம் இதில் போட்டிருக்காரு. அவரோட பியூட்டி அதில் அந்த ஹீரோயின் பேர் லலிதா கமலம். அவர் எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க தெலுங்குல பாடுங்க. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட கேட்டோம், சார் நாங்க என்ன பாடணும் நீங்க சொல்லுங்க. அவர் முதல்ல சொன்னது மரி மரி நின்னே பாடுங்க. ஏன்னா அவருக்கு அவர் தியாகராஜா மேல இருக்கிற பக்தியில நான் போட்டேன். அண்ட் இட் வாஸ் த டிவைன் கிரேஸ். நான் சும்மா ஒரு புக் எடுக்கிறது, அந்த பேஜ் திறந்தது, அந்த டியூன் ஃபிட் ஆச்சு, அது நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்னார். செகண்ட் ஒரு நாளைக்கு நாங்க சும்மா ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் வென் வி ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம், நான் ஹிரண்மயம் லக்ஷ்மி பாடினேன் அவருக்கு நேர. அப்போ அவர் சொன்னார், நான் லலிதா பிரியா கமலம் நான் போட்டிருக்கேன், அது தெலுங்குல நீங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார். தென் வென் வி ஆஸ்க்ட் ஹிம், சார் என்ன பாடலான்னு அவர் சொன்னார், லலித பிரிய கமலம் பாடுங்கோ. அஃப்கோர்ஸ் இதழில் தமிழ் வெர்ஷன், பட் நீங்கள் தெலுங்கு வெர்ஷன் பாடுங்கோன்னு அவர் சொன்னார். ஸோ தோஸ் 2 songs that we sang அந்த கச்சேரியில் அவரோட சாய்ஸஸ் அது.
அதே மாதிரி அந்த படத்துலேயே கூட என்ன சமையலோன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. ஐம் ஷுவர் யூ ஹவ் ஹர்ட் தட் சாங். ஒரு ராகம் மாளிகையில் போட்டிருப்பாரு. ராகம் வசந்தா நீயும் ரசித்து பார்க்க ரசந்தா அப்படின்னு ஒரு ராகமா. ரொம்ப ரொம்ப அருமையான காம்போசிஷன். அதாவது அவரை பற்றி பேச ஆரம்பிச்சு அந்த ஹோல் இன்டர்வியூ கோ அப்படிதான் இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு கடலில் போய் நின்றுட்டு அப்பா அம்மாவோட போய் நின்றுட்டு வா போகலாம் வீட்டுக்குன்னும் போது இன்னும் ஒரு ஆள் அப்படின்னு காலை வச்சு நின்றுட்டே இருப்போம். அந்த கடைசி அலை வரும்போது இதுக்கப்புறம் நிறுத்த மாட்டேன்னும் போது கையை பிடிச்சிட்டு ஒரு வருத்தத்தோட ஒரு குழந்தை போகும்ல. ராஜாவோட சங்கீதத்தை கேட்கும்போது அப்படிதான், இந்த பாட்டோட நிறுத்தணுமா, தூங்க போனோமா நான், இல்லை இதோட இந்த பேச்சை நிறுத்தணுமான்ற மாதிரி தான் அவரோட சங்கீதத்தை நான் எப்பயுமே பார்த்துருக்கேன். அந்த கான்சர்ட்டுக்கு முன்னாடி ரசிகர்கள் உங்கள் மேலே இருந்த பார்வை, அந்த கான்சர்ட்டுக்கு அப்புறம் ரசிகர்களுக்கு உங்கள் மேலே இருந்த பார்வை? எங்களோட ரசிகாஸ் வந்து இன்ஃபேக்ட் அந்த கச்சேரி நடந்தது ராஜா பை ராகா, அதில் வந்து நிறைய கர்நாடக உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தா. ஏன்னா எங்களுக்கு ஒரு பேர் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மியூசிஷியன்ஸ் ஃபிலிம்லேயே ரொம்ப பாடினது கிடையாது, ரியாலிட்டி ஷோவில் வந்ததே கிடையாது. என்ன பாட போகிறான்னு கியூரியஸ் க்ரௌட் வந்திருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த ஃபிலிம் கோயிங் பப்ளிக்லேருந்தும் சில பேர் வந்திருந்தா, இதுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் இருக்கிறவா நிறைய வந்திருந்தா. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் வந்து எனக்கு தெரியல, ஐ திங்க் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு லேர்னிங் கர்வ் இல்லையா? கண்டிப்பாக இதில் இந்த கான்செப்டில் பண்ணுறச்சே நிறைய கற்றுக்கிட்டோம். எப்படி அதை கோக்கிறது, அது எப்படி என்னத்தினால அது சில சங்கீதம் ஏன் இவ்வளோ ஒரு ரீச் இருக்கு, ஏன் எல்லாரும் சில டியூனை ரசிக்கிறாங்க, இதெல்லாம் தெரியறது. ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய பிளெஸிங் வந்து ராஜா சார் கிட்டேருந்து தான். அவர் அதை ரொம்ப ரசிச்சார். எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மேதையே, மகா மேதை நம்மளை வந்து இப்படி பேசும்போது ரொம்ப மனசுக்கு சொப்னம்னு சொல்லி ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுக்கு, ஐ திங்க் தட்ஸ் த ஒன்லி டான்ஸ் கான்சர்ட் ஃபார் விச் ராஜா உடைய காம்போசிஷனில் ஒரு 7 எல்லாமே சிவன் பேஸ்டாக தான் இருந்தது. அந்த சிடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா பெனி சான்ஸ்? நீங்கள் அதை அவசியம் கேட்கணும். அதில் தான் அந்த விஸ்வேஸ்வர தரிசனக்கர், அதில் எல்லாமே நிறைய கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸுமே பாடியிருக்காங்க அந்த ஹோல் இதில். ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ். ஒரே வாட்டி தான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமும் பர்ஃபார்மும் ஆச்சு. ராஜா சாரும் வந்திருந்தார். அதுக்கு அவரோட எல்லா டான்ஸுக்குமே அந்தந்த சாங் அவர் கம்போஸ் பண்ணி அந்த காம்போசிஷன்ஸுக்கு டான்ஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு தடவை தான் நம்ம இந்த லேடி ஆண்டாள் ஸ்கூலில் நடந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப இட் வாஸ் அ வெரி வெரி ப்ரொஃபவுண்டு. அதில் தான் இந்த 7 இசைப்பையனாய் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே. இன்ஃபேக்ட் எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஏன்னா அங்கே போயிட்டு எப்படி துல்லியமாக கொடுக்கணும். கண்ணே கலிமானே அப்படின்னு பாட முடியாது. கண்ணே கலிமானே அந்த லைட் டச் வச்சுருந்தா பாடணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்னா. ஸோ அண்ட் ஸோ மெனி திங்ஸ் தட் வி லேர்ன்ட். அழகே அழக தேவதே அந்த லைட்டாக பாடுறது. பட் ஆல்சோ வித் அ கிளாசிக்கல் திங். ஏன்னா இது வந்து ஹெவியாக பாடி ஓவர் கமக்கம் இல்லாமல் எப்படி லைட் டச்சாக பாடினாலும், ஆனால் எங்களோட வாய்ஸ் சென்சிபிலிட்டி இஸ் வெரி கிளாசிக்கல். ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ஷன், ஏன்னா ஒரு பாட்டு பாடுறத சுஸ்வரமாக இமோஷன் வச்சுட்டு பாடுறதுங்கிறது எவ்வளோ, ஏன்னா தெர் இஸ் நோ பர்சன்டேஜ். ஏன்னா ஸ்ருதி போச்சுன்னா நல்லாவே இருக்காது. கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஹவு டு பிச் யுவர் வாய்ஸ், ஹவு டு த்ரோ தட் வாய்ஸ் அந்த மிடில் ஆஃப் த ரோடு. ரொம்ப ஹெவி இதுவும் இல்லை, ஆனால் கரெக்டாக அந்த அப்படிங்க. அண்ட் தெர் இஸ் நோ இந்த சங்கதி இல்லைன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணலான்னா 4 தடவை அந்த லைனை பாட முடியாது, ஒரு வாட்டி தான் வரும் அந்த லைன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய லேர்னிங் கர்வ். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் ராஜா பை ராகா. கோயில் புறா அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த கௌலை, அது வேதம் நீ இனிய நாதம் நீ, அமுதே தமிழே அழகிய மொழியே, சங்கீதமேன், எல்லாமே கிளாசிக்கல் உருப்படிகள்லாம் போட்டிருந்தார். அதில் ஹீஸ் அ ஃபினாமினன். அது நோ நீட் டு மென்ஷன் தட். இந்த மாதிரி ஒரு கான்சர்ட்டுக்கு அப்புறமா
நீங்கள் ரெகுலர் கான்சர்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கும். நீங்கள் எப்படி மெயின் கான்சர்ட்ஸில் சினிமா பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு அந்த மாதிரியான சேலஞ்சஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அப்படி ரொம்ப வந்ததே இல்லை. நீங்கள் சினிமா பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு பெருசாக யாரும் கேட்டதில்லை. இல்லை இது கிளாசிக்கல் மியூசிக்கு நாங்கள் பாட போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அப்படி யாரும் கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் இல்லை இது பாட போகிறோம் கிளாசிக்கல் மியூசிக் தான் அப்படின்னாக்கா சரி சரிங்க அப்படின்னு யாரும் நாங்க ரொம்ப பிளேபேக் சிங்கிங் பண்ணாதனால அந்த மாதிரி இது வரவே இல்லை. அண்ட் ராஜா பை ராகா வாஸ் அ வெரி கிளாசிக்கல் கான்செப்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேபேக் சிங்கிங்க்கு கால்ஸ் வந்ததா நிறைய? நாட் ரியலி. இப்போது பொதுவாகவே வந்து சினிமாவில் பாடும்போது கிடைக்கிற ஒரு மைலேஜ், வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அந்த மைலேஜோ ஒரு அந்த ரீச்சுன்றது வந்து ஓவர் நைட்டாக போயிடுற ஒரு இது. ஏன்னா அப்படி ரீச் ஆகிடும். ஆனால் நீங்கள் கிளாசிக்கலாக நிற்கிற போது, அந்த கிளாசிக்கல் மேடையில் நிற்கிற போது யூ ஹாவ் டு ரன் மைல்ஸ் டு ஈவன் கெட் தேர் இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மைண்ட் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க? அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு தெளிவு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அது வந்து இது ஒரு ப்ரொஃபஷன், இது நம்ம கரியர் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே நாங்கள் இந்த சங்கீதத்துக்கு வரல இல்லையா. இது ஒரு ஆசையா, இது ஒரு எக்ஸ்பிரஷன் இது எங்களுக்கு இது வரும், இது நாங்கள் பண்ணுறோம், இது நம்ம லகிச்சிருக்கோம், அதனால இது பண்ணுறோம், அதுதான். ஸோ அதனால இந்த மாதிரி நினச்சதும் இல்லை. ஆக்சுவலி காயத்ரிக்கு நிறைய ஃபில்ம் ஆஃபர்ஸ் ஏர்லி டேஸில் வந்தது. நான் சொல்கிறது வந்து 96, 97 அதுலலாம் நிறைய காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் கேட்டு அப்போ அவங்க வயலின் வாசிப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பாடினாங்க. கங்கை அமரன் சார் வந்து இவளை பார்த்து நீ என் ஸ்டுடியோக்கு வாமா அப்படின்னு சொன்னாங்க. போவே இல்லை. இல்லை வித்யாசாகர் சாரும் கூப்பிட்டுருக்கார் நிறைய. அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் தேர் ஆல் கிரேட் டிரெக்டர்ஸ், கிரேட் கம்போசர்ஸ். சம்ஹவ் எனக்கு போகணுன்னு தோணவே இல்லை. அந்த வேண்டாம் நான் இதே சரியாக பண்ணுறேன் அப்படின்னு ஐ ஸ்டெப்ட் அவே. ஐ திங்க் இட் வாஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ். அண்ட் நான் த ஃபியூ சாங்ஸ் தட் நான் பாடுறத இந்த கிளாசிக்கல் மியூசிக் பாடுற ஒரு கன்விக்ஷன், அந்த ஒரு சந்தோஷம், அந்த முழுமை, ஐ எம் இன் மை ஸ்பேஸ், ஐ பிலாங், ஐ எம் ஃப்ளைங், அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு வருதில்லை. அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? Do you have students? A lot. Many of them are singing very well. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் இதுவும் ஆன்லைனில் சொல்லித் தரீங்களா, நேராக சொல்லித் தரீங்களா? நேராக நிறைய இப்போ ஆன்லைனில் சமீபத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் வித் த caveat தட் எல்லாரும் நேரில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியானும் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல. ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் சொல்லித்தருமே தவிர ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பெருசாக எடுக்கிறதுல. இப்போது வர்ற ஸ்டூடெண்ட்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது இந்த மியூசிக் உங்ககிட்ட கற்றுக்கும் போது? நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஏன்னா எத்தனை பேரோ இன்னைக்கு ஐ வுட் சே நாங்கள் சின்ன வயசில் வந்த டயத்தில் இவ்வளோ காம்படிஷன் இருக்கலை, இவ்வளோ பேர் பாடிட்டு இருக்கலை. ஒரு அளவுக்கு சுமாராக பாடினா எல்லாருக்கும் கச்சேரி நடந்துன்றது தான் எனக்கு தோன்றது. இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் பாடுறா, எவ்வளோ கச்சேரி நிறையா இருந்தாலும் nobody is standing out because there is too many attention clutter ரொம்ப ஜாஸ்தி எடுத்து. ஸோ அவளுக்கு அதில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஒரு அங்கீகாரம் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து இல்லை எங்களுக்கு பாடணும், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி பாடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட். இப்போ நீங்கள் பாடும்போதெல்லாம் வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஒரு மாதிரி அது போயிடுத்து, கான்சர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்றீங்க. இவ்வளோ காம்படிட்டிவாகவும் இவ்வளோ சேலஞ்சஸும் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இதை ஒரு பெரிய ஐ ஒன்ட் சே ப்ரொஃபஷன்னு கூட நான் சொல்ல, இதை ஒரு பெரிய பேஷனாகவே வச்சுக்கலாம். என் மூலம் எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற இடத்துல கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் பாடியே ஆகணும், ஐ ஹாவ் டு பி சம்படி ஆன் திஸ் ஸ்டேஜ். இந்த சங்கீதத்தின் மூலமாக நான் எதையாவது ஒன்று செய்யணும், அட்லீஸ்ட் இந்த சங்கீதத்தை எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனோட வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர்களுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதான் நாங்கள் கிளாஸுக்கு சேரணும் அப்படின்னு ஆசை அவங்களுக்கு இருக்கும்போது எங்களை சந்திப்பாங்க இல்லையா, அப்போவே சொல்லிடுவோம் இது எல்லாருக்கும் இல்லை, இதில் சக்ஸஸ் கிடையாது, இது எப்போவானும் அபூர்வமாக நீ லக்கியாக இருந்தானாக்க இது வந்து பரிமளிக்கும். உன் கையில் வந்து உன்னோட முயற்சி,
உனக்கு உன்னோட பேஷன் அதுதான் உன் கையில இருக்கு. சக்சஸ் கிடையாதுங்கிறது, சக்சஸ் இஸ் நாட் அ கேரண்டி. சக்சஸ் இன் த ட்ரெடிஷ்னல் சென்ஸ் ஆஃப் த டேர்ம் கமர்ஷியல் நம்ம கையில இல்ல அதுக்கு. கரெக்ட். இது டெஸ்டினி இஸ் இட் இஸ் மென்ட் டு வின். அது கண்டிப்பா நடக்கும். அது எங்களோட ஆசையும் கூட, எங்களோட ஆசை. ஆனா அது நடக்குங்கிற கேரண்டி கிடையாது. இப்போ நம்ம படிக்கிறச்ச பிகாம் எம்காம் இதுக்கப்புறமா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா இந்த லைன்ல வேலை இது ஒரு இருக்கு, ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை கிடையாது. இத்தனை வருஷத்துல நம்ம மேடை ஏற முடியும் அப்படிங்கிற எந்த கேரண்டியும் கிடையாது. மேடை ஏறினாலும் பிரபலமாகும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. இது உண்மை. இதை தாண்டி உனக்கு ஆசை இருக்குன்னா, உனக்கு பண்ணணும்னா நீ கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி வர்றவங்க ட்ராப் அவுட் ஆகாம நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கத்துக்காங்க. இல்ல எனக்கு பாட்டு ஃபார் ஆர்ட் சேக், எனக்கு இதுல ரொம்ப மனசுக்கு சாந்தி கொடுக்கறது. பாக்கி என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எனக்கு இது ஒரு வீடு மாதிரி. திரும்பி வந்தா ஒரு ஆஹா நம்ம இதுக்கு வந்துட்டோம், ஒரு ரீசார்ஜ் பண்றோம் நம்ம பேட்டரிய அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சங்கீதம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் தான் சொல்லணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பத்மஸ்ரீ அவார்ட் அது முதல்ல உங்களுக்கு வந்தபோது வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? முதல் கண் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற அந்த விருதுனால கண்டிப்பா இது ஒரு பெரிய பாக்கியம். இது ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நன்றி, கிராட்டிடியூட். ஸோ மெனி பீப்புள், எவ்வளோ பேர் இந்த எங்களோட ஜேர்னி நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஃபேமிலிஸ், குரு, பெற்றோர்கள், அவன் கணவர், என் கணவர், மாமியார் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஒரு பயணம். எங்கள் சில்ட்ரன் உள்பட, ரசிகா, எவ்வளோ பேர், சஹவித்வான், ஸோ மெனி பீப்புள் ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. நாங்கள் ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும், பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி சேனையே இருக்குது. ஸோ அவளுக்கெல்லாம் ஒரு கிராட்டிடியூட். அண்ட் நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன்னா எடுத்துட்டு நிறைய புது ஆடியன்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம். இதை பற்றி ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை இதோட அழகை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ரீடெடிகேஷன். இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் மறக்கவே முடியாத சம்பவங்கள் இல்லை கான்சர்ட்டில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு ஒரு 2-3 ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்கு. இப்போ நான் இந்த வலை போட்டிருக்கேன் இல்லையா, இது ஒருத்தர் அந்த கச்சேரி கேட்டு உடனே கையிலேருந்து அவுத்து போட்ட வலை. சுவாமி ஒரு ஆமா, அவ ஒரு ஸ்பிரிச்சுவல் மட்டத்தோட ஒரு அதிபதி. அவங்க வித்தம்மான்னு உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பாரதி வித்யாபவன் எல்லாம் பெருசா பண்ணுவாங்க. அவங்கதான் இந்த ஒரு வலை இந்த 2 கையில போட்டாங்க. அவங்க சொன்னாங்க அது மாதிரி 2 கையில இருக்கிற வலையும் அவுக்க கூடாது சம்பிரதாயம், அதனால நான் ஒண்ணு நான் போடுறேன் உங்களுக்கு. அப்படி இருந்தது பாட்டு அப்படின்னு. அதனால அவளே கையில போட்டு இருக்கா. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. அந்த மாதிரி பல பேர் எல்லாரும் பர்ச அந்த மாதிரி நான் என்ன கொடுக்கறது தெரியல அப்படின்னு நிறைய பேர் பூரிச்சு போய் கண்ணில் தண்ணி வரும். பட் ரொம்ப கஷ்டமான சம்பவங்களும் சொல்றேன், மெமரபிள்னா அதுவும் இருக்கு. ரொம்ப அவளுக்கு ஸ்ட்ரோக் ஒரு பேஷண்ட் இருந்தா. she was in a very ill bedridden state. எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. எங்களோட மியூசிக் டிவியில வந்த உடனே அதான் அந்த அம்மாங்கிற ஒரு தலைப்புல நாங்க பாடி இருந்தோம். இதான் பாட்டு அப்படின்னு எழுந்தது குதிச்சா அப்படின்னு குரல் வருதான். ஸ்ட்ரோக் அவங்களுக்கு பேச முடியாது, அப்படியே இருக்காங்க பெட்ல. அந்த பாட்டு போயிட்டு இருக்கான் டிவியில. இந்த பாட்டுன்னா இதுதான்டா பாட்டு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருதான். யாருன்னா மாமி பேசுறாங்களா அப்படின்னு ஒருத்தர் எழுதினாங்க. அதுலேருந்து ஒரு முன்னேற்றம் பார்த்தோம். கஷ்டம் ஏன்னு சொல்லுன்னா, அவ then we went there and sang for her. அவளுக்கு பாடினோம். அஃப்கோர்ஸ் அவ அப்போ முடியல. மியூசிக் தெரப்பின்றது நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலா பார்த்தது. ஆனா அந்த மாதிரி கண்டிஷன்ல பாடுறத நம்ம நெஞ்சு கொஞ்சம் சோக் ஆகும், அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஒருத்தர் எங்களோட ஃபேன், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனா அவர் கச்சேரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அண்ட் ஹீ செட் தட் என் லைஃப் போயிருக்கும். பிகாஸ் யூ நோ வென் டெத் இஸ் நாக்கிங்ல தெரியும் அந்த ஆத்மாக்கு. அவருக்கு அந்த ஒரு டிசைர், ஐயோ இப்போ போயிட்டா ரஞ்சனி காயத்ரி பாட்டு கேட்கணுமே அப்படின்னு கேட்க முடியாதேங்கிற அந்த ஒரு ஆசையில he literally fought அந்த தாட் தட் இந்த சங்கீதம் கேட்கறதுக்கு ஐ ஷுட் பி அலைவ் மோர் அப்படின்னு அவர் சொல்றது.
அதனால அவர் திரும்பி வந்தார். அந்த அந்த ஒரு கான் ஸ்டேஜ் நம்மள்ட்ட பகிர்ந்துண்டார். அதனால அவர் என்னை விட வயசுல ரொம்ப பெரியவர். ஆனால் என்ன அம்மா தான் கூப்பிடுவார். நீங்க எனக்கு என்னோட நெக்ஸ்ட் லைஃப் புனர்ஜென்மம் இது, அதுக்கு நீங்க தான் அம்மா எனக்கு அப்படின்னு என்ன அம்மான்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டிசர்வ் இட், பட் மேபி சம்வேர் அம்பாள் எங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணி எங்களை யூஸ் பண்றா. I guess so, because I can't take credit for it. So gratitude to the divine. எங்களை இதுக்கு தகுதியா நினைச்சு இந்த சங்கீதத்தை அது எங்க த்ரூவா சென்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கிராட்டிடியூட். அண்ட் இப்போ சமீபத்தில் ராயல் ஆல்பர்ட் ஹாலில் பாடினோம். எவ்வளோ மேடை ஏறி இறங்கியிருக்கோம், எல்லா மேடையும் ஸ்பெஷல் தான், எல்லா மேடையும் டிவைன் தான். இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லுவேன். இங்கே ஒரு கச்சேரி பண்ணால் நான் அதே ஒரு கன்விக்ஷன் தான் பாடுவேன். ஆனால் அந்த மேடை வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நம்ம நினச்சிப்போம் இல்லையா, அந்த மேடையில் போர்த்தியே அது அந்த 5500 சீட்டர் பார்த்த உடனே ஹார்ட் அப்படியே டகுன்னு அப்படி பண்ணுறது, காலியாக இருக்கிறதே நம்மளுக்கு அப்படி தோன்றுறது. அந்த கிராண்டர், த மெஜஸ்டி, த சவுண்ட் அவ்வளோ திவ்யமாக இருந்தது. வந்து பர்ஃபெக்ஷன். அண்ட் அங்கே போயிட்டு ரஞ்சினி அண்ட் காயத்ரின்னு அனௌன்ஸ் பண்ணுவா. அப்படி வாக்கின் பண்ணுவோம், அப்படியே அந்த 5500 பேர் ரொம்ப வழியெடுத்த ஹார்ட் இஸ் இன் த மவுத். ஆனால் அங்கே உட்காந்து 1.5 மணி நேரம் தான் கரெக்டாக பாடணும், பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். ஆனால் அன்னைக்கு அமைஞ்சது கச்சேரி அப்படி அமையணும்னு கிடையாது. இந்த பெஸ்ட் ஸ்டேஜில் பெஸ்ட் மியூசிக் வரணும்னு கிடையாது, அதெல்லாம் ஆண்டவன் சித்தம் தான். அன்னைக்கு அமைஞ்சது அந்த கச்சேரி, நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் அந்த கச்சேரிக்கு அப்புறமா எல்லாரும் ஓன்னு கத்தி 10 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன். 4 வாட்டி கிளாப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மிக்ஸ், நார்த் இண்டியன்ஸ், வெஸ்டர்னர்ஸ், அவளுக்கு எங்கே கிளாப் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் அவளுக்கு அந்த ஃபீலிங் பீக் ஆர்த்த கிளாப் பண்ணியிருக்கா. ஸோ இட் வாஸ் ஃபார் மீ, இட் வாஸ் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ஒன்றுமே தெரியலைனாலும் இட் வில் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். ஸோ அதான் நான் சொன்னேனே, அந்த தேவி, அந்த ஆண்டவன் ஹேஸ் டிசைடட் தட் மியூசிக் வில் ஃப்ளோ த்ரூ யூ. எவ்வளோ நாளைக்கு அவள் நினச்சாலும் என்னை யூஸ் பண்ணிக்கிறா. ஐ ஹோப் இட் வில் பி ஃபார் நிறைய நாள் அந்த தேவி உங்களை பயன்படுத்திக்கணும். உங்களுடைய பயணம் ஒரு நெடிய பயணமாக இருக்கணும். இன்றைக்கி வந்த பத்மா அவார்ட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வரணும். உங்கள் சங்கீதத்தின் மூலம் எல்லா ரசிகர்களுக்கும் இன்னும் மகிழ்ச்சியும் மனநிறைவும், அவங்கள ஒரு எலிவேட்டட் சோலாக உங்களுடைய சங்கீதமும் உங்களுடைய பாடல்கள் மூலம் நீங்கள் இன்னும் எலிவேட்டட் சோலாக இருக்கணும் என்பதற்காக விகடன் நேயர்கள் சார்பாக நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அரிய நேரத்தை விகடன் நேயர்களுக்காக செலவழித்ததற்காக விகடன் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும். ரொம்ப ரொம்ப நன்றி சுமதிஜி. உங்கள்கிட்ட பேசினது பல விஷயங்கள் நாங்கள் வேற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நாங்கள் பகிர்ந்துன்றது கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு உங்கள்கிட்ட பேசினது. இன்னைக்கு நான் வந்து ஒன்று சொல்லணும். ரஞ்சினிக்கு வந்து தொண்டை சரியில்லை, அதனால நானே நிறைய நிறைய பேசுவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே பேசிவிட்டேன், நிறைய நானே தனியாக பாடினேன். ஸோ சிலப்போ நேர்கள் வந்து கேட்பா, ஏன் ரஞ்சினி பாடவே இல்லை, ஏன் இந்த காயத்ரியே பேசுறான்னு கேட்பா. கொஞ்சம் ஜஸ்டிஃபைட்ல நாங்கள் எல்லாருமே வந்து ரஞ்சினி அண்ட் காயத்ரி ஆர் நாட் 2 different persons அப்படின்னு மைண்டில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். நோ, பட் நான் இது சொல்லியே ஆகணும். தோ வி ஆர் சேயிங் ஆர் குட் பைஸ் அட் திஸ் பாயிண்ட், தட் இந்த சிஸ்டர்ஹுட்னு இருக்கு இல்லையா, 2 பேர் இரட்டையர்கள் பாடுறது, நீங்க எப்படி சிங்க் பண்ணுவீங்க? நீங்க பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ? எப்படி வந்து அந்த அலெக்ஸ் சொன்னா தெரியுமா, காமெடியன், இவ தூக்கிறா பந்தா, அவ பிடிக்கிறா, இவ உருட்டுறா, அவ பிடிக்கிறா அப்படின்னு நீங்க பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க போல. ஒரு நாளைக்கு எவ்வளவு, சுமார் 12 மணி நேரமானு கேட்பா. ஆக்சுவலி நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், பிகாஸ் அவ நினச்சிக்கட்டும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி இது வந்து 2 பேரும் பார்த்துட்டு அடுத்த சங்கதி போலாமான்னு கேட்கறதுக்கு முடியாது. ஏன்னா இப்படி 2 பேரும் பார்த்துட்டு பாடுறோம், ஒரு இன்ட்யூஷன் தான். இவ இப்படிதான் நினைப்பா, இங்க சங்கதி அங்கதான் போகுது, அவன் மைண்ட் அங்க போறதோ அப்படின்னு நான் போறத கரெக்டா இணையிறது. அண்ட் ஆல்சோ அன்பு. அவன் வந்து காயத்ரி ஷைன் பண்ணாதான் எனக்கு சந்தோஷம்னு அவன் நினைக்கிறான். அவளை விட என்னதான் என் மேல அன்பு. இன்னைக்கு ரஞ்சினி ஒன்று வேணும்னா நமக்கு கூட நிற்கணும். ஸோ திஸ் பாண்டிங் தட் வி ஹாவ், த டிசையர், ஆசை தட் ஐ ஷுட் சப்போர்ட் ஹர், அவ ஷைன் பண்ணும். இந்த அன்பு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் என்னோட லைஃப் அண்ட் சங்கீத ஜேர்னி மட்டும் இல்லை, லைஃப்லேயே ஒரு பெரிய ஒரு சின்ன தமிழ் சினிமா பாட்டு உண்டு, 2 கைகள் 4 ஆனால் இருவருக்கே தான் எதிர்காலம்னு.
இந்த 2 கைகள் 4ஆகட்டும், இருவருக்கே எதிர்காலமாகட்டும். விகடன் நேயர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.